பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். என் குழந்தைங்க, என் பசங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயமா பேச ஆரம்பிச்சாங்க. என் மகன் போய் கூப்பிட்டுட்டு இருந்தான். ஏதோ 2 பேர் சேர்ந்து வெளியே போகிறதுக்கு எதுக்கோ தான். அப்போ சண்டை போட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு இது மாதிரி ஆர்கியூமெண்ட் மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. சண்டை போட்டுருவாங்களோன்னு பயந்துக்கிட்டு நான் அப்படியே போய் அவங்கக்கிட்ட போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போனப்போலாம் அந்த பிரச்சனை பெருசாகி குவாரலாகி வாக்குவாதமாகி அப்படி டென்ஷனாக ஆச்சு. அதனால் அதெல்லாம் நான் வந்துடுச்சு. நம்ம இந்த தடவை நம்ம போய் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேணாம், கடவுளில் கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லிகிட்டே இருந்தேன். 2 பேருமே அவங்கவுங்களா பேசி என் சின்ன மகன் அவனாக எப்படி ஆகாஷ் புரிஞ்சுக்குவானோ அது மாதிரி கரெக்டாக சொல்லி புரிய வச்சு சண்டை இல்லாமல் அவங்களாவே சமாதானமாக சந்தோஷமாக அந்த விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது எனக்கு ஒரு மனம் நிறைஞ்ச ஒரு சாட்சி. அது சொல்லணும் போல இருந்துச்சு, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பைபிள்லேருந்து ஒரு செய்தியும் சொல்ல போகிறேன். லூக் 18 ஒரு ஒரு பெண் ஒரு நீதிபதி. அவர் கடவுளுக்கு பயப்பட மாட்டார், மனிதர்களை மதிக்க மாட்டார். அப்படி ஒரு அன்ரைச்சியஸ் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கூகுள் டிரான்ஸ்லேஷனில் பார்க்கும்போது அநீதியான ஒரு நீதிபதி அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஹார்ட் ஸ்டிஃப் மைண்டட் ஜட்ஜ்கிட்ட தினம் சும்மா போய் ஒரு பெண் அவளோட கஷ்டங்களுக்கு எதிர்ப்பாக ஒரு நீதி வழங்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். சும்மா போய் கேட்பான். கேட்ட உடனே ஒரு நாள், நான் கடவுளுக்கு பயப்பட மாட்டேன், மனிதர்களுக்கு மரியாதை தர மாட்டேன், ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப என்கிட்ட கேட்டான், இதை என்னால் நிராகரிக்க முடியல, அதனால் இவளோட கஷ்டங்களுக்கு எதிர்ப்பாக நான் ஒரு நீதி சொல்ல போகிறேன்னு நீதி வழங்கிடுவார். அந்த கஷ்டங்கள்லேருந்து அவளுக்கு விடுதலை வர மாதிரி ஒரு நீதி வழங்கிடுவார். அதே மாதிரி அப்படி ஒரு அன்ரைச்சியஸ் ஜட்ஜே திருப்பி போய் கேட்க மனசு இறங்கி ஒரு பெண்ணுக்கு இப்படி நல்ல ஒரு தீர்ப்பு வழங்குறார்ல, அப்போது நம்ம கடவுள் நம்மளை படைத்த கடவுள், அன்பான நேசம் நிறைந்த ஒரு கடவுள், நமக்காக இறங்குகின்ற ஒரு கடவுள், நம்மளை எப்பயுமே தன்னுடைய பலத்த கரங்களால் காத்து கொள்கின்ற ஒரு நம்மளுடைய கடவுள்கிட்ட திருப்பி நம்ம மனசு விட்டுறாமல் திருப்பி போய் நம்மளோட கஷ்டங்கள்லேருந்து வெளியே வரதுக்காக வேண்டிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கடவுள் நமக்கு விடுதலையை தருவார் அப்படின்னு ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? லூக் 18 நீங்கள் படித்து பாருங்கள். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு பாட்டு லேட்டஸ்ட்டாக இது பண்ண ஒரு பாட்டு, வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உன் புகழ் நான் பாடவே, என்றுமே என்றென்றுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகில் நீர் வேண்டுமே, நீர் வேண்டும் நீர் வேண்டும் நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென்.
விலகாத பிரியாத உன் சமூகமே, அது தானே நிரந்தர சுதந்தரமே. நீ வேறொன்றும் வேண்டாம், நீ போதுமே, நீ போதும், நீ போதும், நீ போதுமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, praise the Lord, hallelujah.